கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம ஆண்டவரை அதிகமாக நம்ம நேசிக்கிறோம்னா நம்ம எதில் காண்பிக்கணும்? யோவானில் விட 4வது அதிகாரம் 3வதுல பார்க்க 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னா எப்படி நம்ம வெளிப்படுத்துறதுன்னா, அவருடைய கற்பனையை நம்ம கை கொள்ளணும். அவர் சொன்ன வார்த்தைப்படி நம்ம நடக்கிறது தான் அவர் மேலே அன்பு வைத்திருப்பது. அப்போ அவருடைய கற்பனையின்படி நம்ம கை கொள்ளணும். அன்பு இல்லைன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட இல்லை, ஆண்டவரே தெரியாதுன்னு அர்த்தம். நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம அதிலே நம்ம 3வது அதிகாரத்தில் 17 பார்க்கும் பொழுது, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தெய்வ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அப்பா இன்னும் கொஞ்சம் ஆண்டு ஆசீர்வாதமாக அவனை வச்சுருக்காரு. ஆனால் உன் சகோதரனுக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, அவன் கஷ்டப்படுறான். ஆனால் அந்த சகோதரனுக்கு உன்னால் உதவி செய்ய முடியாமல் நீ இருதயத்தை நீ அடைச்சிட்டா உனக்குள்ள ஆண்டுடைய அன்பு எப்படி இருக்கும்? வசனம் சொல்லுது, என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடணும். நம்ம பேசுகிறனாலையோ வாசிக்கிறனாலும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? தான் கண்ட சகோதரனே நேசிக்காத நீ காணாத தெய்வத்தை எப்படி நேசிப்ப? அதுதான் நம்ம பார்க்குறோம். 4:20 பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். கண்ணுக்கு எதிரில் சகோதரனை உன்னால் நேசிக்க முடியலையாப்பா. பார்க்காத தெய்வத்தை நீ எப்படி நேசிப்ப? அப்போ அந்த அன்பை நம்ம ஆண்டர் மீது வைத்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்னா, நம்மோடு கூட இருக்கிறவங்களை நேசிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் கொடுத்த சகோதரனை நேசிக்கணும், அவங்க உதவி செய்யணும். அவனுடைய கற்பனைப்படி நம்ம நடக்கணும். அதுதான் ஆண்டவர் மீது வைத்த அன்பு. எல்லா சூழ்நிலையுமே நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும். யாரெல்லாம் அவருடைய வசனத்தை கை கொள்கிறாங்களோ அவங்ககிட்ட ஆண்டுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். 2:5 பார்க்கும்போது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தெய்வ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கு. அதனால் கூட நான் ஆண்டரை நேசிக்கிறேன், அதிகமான அன்பு வச்சுருக்கேன் சொன்னாலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா? அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுதா? அதுதான் ஆண்டு பார்க்குறாரு. நம்ம உண்மையான அன்பு வைத்திருக்கோம்னு சொல்லி நம்மளுடைய கிரியில் தான் கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம சொல்கிறோம், அப்பா ஆண்டரை நான் நேசிக்கிறேன்ப்பா, இல்லை கிரியில் வெளிப்படுத்துகிறோமா? அவருக்குள்ள நான் நிலைச்சிருக்கேன்னு சொல்கிறபடி சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி நம்ம நடக்கணும். கர்த்தர் எப்படி நடந்தாரோ அதை பாதையில் நம்ம நடக்கும் பொழுது தான் அவர் மீது அன்பு வைத்திருக்கோன்ற அர்த்தம். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பை ஒவ்வொரு மீது நம்ம செலுத்துகிறோமான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து அதில் குறைவுபட்டு இருந்தால் நம்ம ஒப்பு கொடுக்கணும். சகோதரன் மீது கசப்பு, சகோதரன்கிட்ட பேசாமல் இருக்கிறது, நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. தேவன் அதை விரும்புகிறதே கிடையாது. அதனால் கண்ணுக்கு எதிரில் இருக்க சகோதரனை நேசித்து அவனுக்கு உதவி செய்து நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம செய்யலாம். எல்லோரையும் நேசிக்கணும். ஆண்டவருடைய அன்பை நம்ம மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்தணும், கிரியில் வெளிப்படுத்தணும். அப்போ ஆண்டை நம்ம நேசிக்கிறோன்ற அர்த்தம். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நாம் ஆண்டர் மீது உண்மையாக அன்பு வச்சுருக்கோமா? நாமே ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையாக அன்பு வச்சுருக்கிறோமா? அதுபடி நம்ம நடக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்த்து இதனால் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது எதிர நாங்கள் குறைப்பட்டிருக்கோம், நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக உண்மையான அன்பை நாம் செலுத்தும்போது நிச்சயமாக ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவருடைய கற்பனைப்படி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மைகளை
கர்த்தர் நம்ம சுதந்திரத்துக் கொள்ள செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உள்ள சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அப்போ எந்த காரியத்தில் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்வது மாத்திரமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கையில் எது நாங்கள் செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்தக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்து உங்கள் அன்பினால் கர்த்தர் எங்களை நிரப்புங்கப்பா. உங்கள் தெய்வ அன்பினால் கர்த்தர் எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நிரப்பி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.